ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் சௌக்கியமாக இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம வரகு அவல் நேந்திரம் பழத்தை யூஸ் பண்ணி வரகு அவல் ஃப்ரூட் டிலைட் பண்ண போகிறோம். அதுக்கு நேந்திரம் பழத்தை வந்து 3ஆக கட் பண்ணி இட்லி தட்டில் வச்சு ஆவியில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அது வேகிற டைமில் வந்து நம்ம மற்ற பொருளை ரெடி பண்ணிக்கலாம். வரகு அவல் நான் 1 கப் எடுத்திருக்கேன். இந்த அவலை வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணி அதை எடுத்து வச்சுக்குவோம். நம்ம இப்போ வந்து இது நான் வெந்துருச்சா அப்படின்னு அந்த வாசனை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வெந்ததுக்கு அப்புறமா அதை எடுத்து வந்து நம்ம ஒரு சைடில் கொஞ்சம் ஆறுறதுக்கு, அதாவது நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சூடு ஆறுற மாதிரியான இடத்துல நம்ம அதை வச்சிடலாம். ஸோ இப்போ நல்லா வெந்திருக்கு பாருங்களேன். அதை நம்ம ஓரமாக எடுத்து ஆறுறதுக்கு வச்சுருவோம். அப்போ இந்த வரகு அவல் தவாவில் இருக்கிறது வந்து நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். இது கூட வந்து நம்ம கீயோ ஆயிலோ எதுவுமே ஆட் பண்ணுறது கிடையாது. இது வந்து ஒரு கொலஸ்ட்ரால் ஃப்ரீயான டயட் தான் நம்ம பண்ணுறோம். எல்லா ஏஜில் இருக்கிறவங்களுக்கும் கொடுக்கலாம். சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து இதே சாப்பிட்லாம், எல்லா ஏஜ் குரூப்புக்கும். இது வந்து ஃபைபர் ரிச்சாக இருக்கிறனால எல்லாருக்குமே கட் ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்ணி தரும். அதே மாதிரி சாப்பிட்றதுக்குமே வந்து ஒரு டெலிஷியஸ்னஸை கொடுக்கும். குழந்தைங்களும் வந்து இது வந்து ஒரு நல்ல டெலிஷியஸ் ஃபுட்டாக வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இதை நல்லா மணம் வர்ற வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வெந்ததில் ஒரு தண்ணி கிடச்சிருக்கும் நம்மளுக்கு, அதையும் பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம். கீழே இட்லி தட்டில் இருக்கும். இந்த பழத்தை தோலை உரித்து நம்ம ஒரு பீஸையும் வந்து 2-3 நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தோலையை உரித்து வந்து அந்த தோலையும் வந்து நம்ம பத்திரப்படுத்தி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த தோலை வச்சு நம்ம இன்னொரு டெலிஷியஸான டிஷ் பண்ண போகிறோம். இப்போ இந்த வெந்த தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அந்த இட்லி தட்டில் தேங்கி இருக்கிறத இந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அந்த அவல் கூட நம்ம ஊற்றிடணும். அந்த அவல் அதை எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா, இப்போ சர்க்கரை நம்ம ஆட் பண்ணுவோம். அந்த சர்க்கரை வந்து இந்த அவலோட கொஞ்சம் கரைஞ்சி நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக தான் நம்ம அதை ஆட் பண்ணுறோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம சர்க்கரையை சுகர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும், ரொம்ப அதிக அளவில் தேவையில்லை. இதையும் நல்லா பெரட்டி விட்டுட்டு அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா நேந்திரம்பழம் பீசஸ், அந்த பீசஸையும் வந்து இது கூடயே நம்ம போட்டு கலக்கி கொடுக்கணும். இப்படி பண்ணணுன்னா நம்மளுக்கு வரகு அவல் நேந்திரம்பழம் ஃப்ரூட் டிலைட் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இதை பண்ணி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். See you. பெஸ்ட்